இயக்குனர் கிருஷ்ணகுமார் ராம்குமார் இயக்கத்துல விஷ்ணு விஷால் தயாரிப்பில் வெளிவந்திருக்கிற ஓஹோ எந்தன் பேபி படத்தோட திரை விமர்சனம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓஹோ எந்தன் பேபி இந்த படத்துல விஷ்ணு விஷாலோடைய தம்பி ருத்ரா அவர்கள் தான் படத்துல கதாநாயகனா ஃபர்ஸ்ட் படம் அறிமுகமாயிருக்காரு. அப்புறமா மித்திலா பாஸ்கர், மிஷ்கின், கருணாகரன், கஸ்தூரிலாம் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதைப்படி நம்ம கதாநாயகனுடைய அப்பா அம்மா 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே சண்டை போட்டு வளருவாங்க. அதை பார்த்து வளர நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆயிடும். அவரும் ஒரு வகையான ஹார்ஷான கேரக்டரா மாறிடுவாரு. அவருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா காதல், ஸ்கூல் லவ், காலேஜ் லவ், அப்புறம் வேலை செய்யற இடத்துல லவ் எல்லாமே 1 by 1 கண்டினியூஸா லவ் ஃபெயிலியர் ஆயிடும். சரின்னு சொல்லிட்டு அவரு ஒரு சினிமால உதவி இயக்குனர் சேர போவாரு. ஏன் போவார்னா, ஸ்கூல் லவ் ஃபெயிலியர் ஆயிடும், காலேஜ் லவ் ஃபெயிலியர் ஆயிடும். காலேஜ் முடிச்சுட்டு வேலை செய்யற இடத்துல ஒரு பொண்ணு பார்ப்பாரு. அந்த பொண்ணு சொல்லும், உனக்குள்ள ஒரு இயக்குனருக்கான அபார திறமை இருக்கு, கண்டிப்பா உன்னால இயக்குனர் அப்படின்னு சொல்லி பூஸ்ட் பண்ணும். அதனாலதான் அவர் போயிட்டு மிஷ்கின் கிட்ட ஒரு உதவி இயக்குனர் சேருவாரு. சேர்ந்த இடத்துல அந்த படத்தோட ஹீரோ வந்து நம்ம விஷ்ணு விஷால் அவர்கள் தான். சரி, நம்ம உதவி இயக்குனரா பண்றோம், இயக்குனர் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு கதையை போய் அந்த படத்தோட கதாநாயகன் விஷ்ணு விஷால் கிட்ட சொல்லுவாரு. கேட்பார், 2 கதை கேட்பாரு விஷ்ணு விஷால் அவர்கள். 2 கதையும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விட்டுருவாரு. திரும்ப வந்த நம்ம ஹீரோ அவர்கள் விஷ்ணு விஷால் கிட்ட 3வதா தன்னுடைய சொந்த கதையை சொல்லுவாரு. ஸ்கூல் லவ் ஃபெயில், காலேஜ் லவ் ஃபெயில், அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு வேலை செய்யற இடத்துல ஒரு பொண்ணு லவ் பண்ற, அந்த பொண்ணு சண்டை போட்டு போயிடுது, இப்படி சொல்லுவாரு. சொல்லிட்டு இருக்கும்போது கதையை முடிச்சிடுவாரு. இதுதான் என்னுடைய லவ் ஸ்டோரி சார். வேலை செய்யற இடத்துல லவ் பண்ண பொண்ணு சண்டை போட்டு போயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லி கதையை முடிப்பாரு. அதை கேட்ட விஷ்ணு விஷால் அவர்களுக்கு கதை நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகுது. ஆனா 3வதா வேலை செய்யற இடத்துல ஒரு பொண்ணு லவ் பண்ணல, அந்த பொண்ணு கோச்சிட்டு போச்சு இல்ல, அந்த பொண்ணு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. தெரியல சார், அதுக்கப்புறம் நான் கான்டாக்ட் இல்லை. சரி, போய் அந்த பொண்ணு போய் பாரு, அந்த பொண்ணு ஓகே சொல்லதா இல்லதா, நீங்க சேர்றீங்களா இல்லையா, அதை வச்சுதான் கிளைமேக்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம ஹீரோ அவர்கள், சார் நான் எதுக்கு போய் இந்த பொண்ணை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஒரு விட்டு கொடுக்காம ஈகோவை பேசுவாரு. ஆனா விஷ்ணு விஷால் ஒரே வார்த்தையை சொல்லிடுவாரு, இந்த படத்தோட கதையை நீ ஃபினிஷ் பண்ணா, கிளைமேக்ஸ் வரணும்னா நீ அந்த பொண்ணு போய் பார்த்து சேர்றே இல்லையான்றது சொல்லு, அதை வச்சுதான் படத்தை கிளைமேக்ஸை முடிக்க முடியும் சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாரு. கடைசியில நம்ம ஹீரோ அவர்கள் 3வதா காதலி இருக்குல்ல வேலை செய்யற இடத்துல, அந்த காதலி கோச்சிட்டு போச்சுல்ல, போய் பார்த்தாரா, கடைசியில 2 பேரும் சேர்ந்தாங்கன்றதான் படத்தோடைய மீதி கதை. அதாவது ஓஹோ எந்தன் பேபி படத்தோடைய மீதி கதை. இந்த படத்துல 2 விதமா படிக்கலாம். ஒன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப், இன்னொன்னு செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க லவ் ஃபெயிலியர், காதலி கோச்சிட்டு போகுது, கதையை சொல்றாரு நம்ம விஷ்ணு விஷால் கிட்ட. விஷ்ணு விஷால் சொல்றாரு, போய் அந்த பொண்ணு போய் பாரு, அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸை முடிவு பண்ண முடியும், படமும் ஓகே பண்ண முடியும்னு சொல்லுவாரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அந்த காதலியை போய் பாக்குறது, சேர்றாங்க இல்லையன்றதான் அந்த படத்தை சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா சூப்பரா போகும், நல்லா ஸ்கூல் லவ், காலேஜ் லவ் நல்லா ஜாலியா போகும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேகா போகும், அதாவது படம் ஸ்லோவா போகும், எப்ப முடியும்ன்ற மாதிரி ஒரு நமக்குள்ள தோண ஆரம்பிச்சிடும். ஆனா பினிஷிங் வந்து நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல, பினிஷிங் சொல்ல விரும்பல, சேருவாங்க இல்லைன்றது படத்துல பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்கலான்றதான் என்னுடைய கருத்து. ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது இந்த படத்தோடைய அறிமுக நாயகன் ருத்ரா அவருக்கான பங்களிப்பை சூப்பரா கொடுத்துருக்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரே படத்தை வச்சு அவருடைய வெற்றி தோல்வியை கணிக்க முடியாது. படம் சுமாரான படம், ஒரு டைம் பார்க்கலாம். நீங்க ஓஹோ எந்தன் பேபி படம் பார்த்துருந்தா உங்க கருத்துக்களை கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.